ஐயா இப்ப இருந்து சொல்லுங்க. ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க. ஐயோ! கருமையம் என்பது இடமா, பொருளா, நிகழ்ச்சியா? சொல்லுங்க. அப்படின்னு கேட்டா, ம். மையம்னா மை என்னன்னு கேட்டா நீங்க பதில் சொல்லுங்க. இடம். மையம்னா இடம். அவ்வளவுதான். எதுக்கோட இடம்? இப்ப நீங்க சொன்னது நல்லா கொஞ்சம் வந்துருச்சு. நெருக்கிட்டீங்க. இப்பதான் நீங்க இதுக்கு தான் ஒரு குரு வேணுங்கிறது. எதுக்கு எது? இடம்னா, பொருளுக்கு இடம். ஆ? ஒரு பொருளுக்கு அது இடமா இருக்குது. சரி. அப்போ அந்த பொருள்ங்கிறது எல்லை உடையதா இல்லையா? கண்டிப்பா எல்லை உடையது. சரி. அப்ப இடத்தோட மையமா, பொருளோட மையமா? பொருளுடைய மையம். பொருளுடைய மையம். பொருளுடைய இடத்துடைய மையம். ஆமா. சரி. பொருள் என்பது வெறும் பொருளா, நிகழ்ச்சியா? அது ஒரு நிகழ்ச்சி. ம். அப்ப அது நிகழ்ச்சிக்கு மையமா இல்லையா? உண்டு. இப்ப சொல்லுங்க. என்னைய போட்டு குழப்புறீங்களே! சரி. பொருள் என்பது இயக்கமா, இயக்கமற்ற தன்மையா? இயக்கம். பொருள் இயக்கம். ஆமா. அப்போ மையம் அப்படின்னாலே அது இடம், அது பொருளுக்கு மையம், இயக்கத்துக்கு மையம். இல்லைங்களா? சரி. கரெக்ட். இயக்கத்துக்கு மையம், பொருளுக்கு மையம். கரெக்ட். அந்த மையப்பகுதியை நோக்கி தான் அது எல்லாமே இழுக்கப்படும் இல்லையா? இப்போ நீங்க இந்த பூமி மேல நம்ம எல்லாம் நிக்கிறோம். ரைட்டு. எல்லாரும் வேற எல்லாம் தலையெல்லாம் எங்க ஆகாயத்துல தான் இருக்கு எல்லாருக்கும். காலெல்லாம் பூமியை நோக்கி இருக்கு. ஆமா. இது எது வரைக்கும் போகும்? இந்த கால் மேல் மண்ணோட வந்து நின்னுக்கும். தரையில. இந்த குழி தோண்டிக்கிட்டே போறீங்க. எது வரைக்கும் போகும்? மைய பகுதி வரையிலும் போகும். ஆ. சரி. அப்போ ஒரு பந்து எடுத்துக்குங்க. பூமிக்கு ரைட்டு. பதிலா ஒரு பந்து. அப்படின்னா அதுக்கு அதே மாதிரி ஒரு மையம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். சரி. ஒரு கோலி குண்டு எடுத்துக்கங்க. அதுக்கு ஒரு மையம் இருக்குமா? இருக்கும். ஒரு அணு எடுத்துக்கங்க. அதுக்கு ஒரு மையம் இருக்குமா? இருக்கும். ஒரு செல் எடுத்துக்கங்க. அதுக்கு ஒரு மையம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அதான். அதை வச்சுதான் இருக்குது. அந்த மையத்தை வச்சுதான், மையமா வச்சுதான், அச்சா வச்சுதான், புள்ளி மைய புள்ளியா வச்சுதான் அந்த இயக்கமே நடக்குது. அப்ப ஆ இயக்கத்தோட இயக்கத்தோட இடத்தோட மையம், நிகழ்ச்சியோட மையம். ஐயா எனக்கு பொருள் இருக்குது. என்ன பொருளா வச்சா நீங்க கூட்டி, கழிச்சு, வகுத்து, கிராஸ் குறி, வட்டக்குறி, இருங்க மைய இருங்க 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 சொல்லி முடிச்சிடுறேன். அ இப்ப கருமையம்னா என்னன்னு மையம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் நான் கருவுக்கே வரவே இல்லையே. கரெக்ட். மையத்துக்கு வந்துட்டீங்க. ம். இதுவே ஒரு பொருளுக்கு புவியீர்ப்பு மையமா இருக்குன்னா, ஒரு உயிருக்கு என்னவா இருக்க முடியும்? அதுவும் புவியீர்ப்பு மையம் தான். சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான். அப்போ கரெக்ட். ஆனா அது அந்த உயிர்ல வந்து எல்லாமே இயங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப இயக்க மையமா அது மாறிடுது. அந்த மையத்தை வச்சுதான் அது இயங்குது. சரிங்களா? ஆமா. ஒரு பொருள் இயங்குதுன்னா, அந்த பொருளுக்கு வந்து அப்படியே நிக்குதுங்க. நீங்க பாக்குறப்ப பொருள் அப்படியே தெரியுது. ஆனா ஒரு ஆமா. உயிர் சொல்றேன் நானு. ஒரு உயிர், அதான் ஒரு செல் எடுத்துக்கிறீங்க. ஒரு கரெக்ட். உயிரின்னு. அப்ப அதுக்கு ஒரு உடல் இருக்கு. அப்ப அந்த உடலுக்கு ஒரு மையம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா. இயக்கத்துக்கு. இருக்கும். அப்ப அது என்ன பண்ணுது? எல்லாத்தையும் மையத்துல கொண்டு வந்து சேர்க்குது. அத வச்சு எல்லாத்தையும் கட்டுது. அப்ப மையத்துலன்னா இயக்க மையம், அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்ம உடம்பு பூரா ரத்தம் ஓடுது. அதுக்கு ஒரு மையம் இருக்குதா இல்லையா? ஆ மையம். மையம்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு இடம் இருக்குது. இல்லைங்க. ஏன் மையம் இருக்கா இல்லையா? ரத்தத்துக்கு மையம் அது ஒரு விண்ணுக்குள்ளார மையம் உண்டு. ஆனா ஹார்ட் மையம்ங்கிறீங்க. ஹார்ட் மையம்னு எப்படி நான் ஏத்துக்கிறது? எல்லாம் எங்க வருது? ரத்தமெல்லாம்? ஹார்ட்டுக்கு தான் வருது. சரி. எங்கிருந்து போகுது? ஹார்ட்ல இருந்து தான் போகுது. அந்த ஹார்ட் இல்லைன்னா இந்த ரத்த ஓட்டம் நடக்குமான்னு கேட்கிறேன் நான். அவ்வளவுதான். கண்டிப்பா நடக்காது. அப்ப அதை என்னன்னு சொல்லலாம்? ரத்த ஓட்ட மையம் சொல்லலாமா?
சரி வச்சுக்கங்க. அதாவது அதனால தான் நான் சொன்னேன் நீங்க இடம்னு மட்டும் எடுக்காம, அந்த ரைட்டு. இயக்கத்துக்கு எது மையம்? உங்க ஊர்ல பஸ் ஓடுங்களாங்கய்யா? ஓடுது. எங்க இருக்கு பஸ்ஸு? பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கு. அப்ப ரோட்ல ஓடுறதெல்லாம் பஸ் இல்லையா? கண்டிப்பா பஸ் தான். அப்ப என்ன சொல்லலாம்? பஸ் ஸ்டாண்டுங்கிறது என்ன? உங்கள பொறுத்த வரைக்கும்? நின்னு இறக்கி ஏத்திட்டு போற இடம். ஆ அந்த மாரி ஒரு இடம் இல்லைன்னா, எங்க நிக்கும்? எங்க வந்து சேரும்? எங்கிருந்து போகும்? எங்க வந்து சேரும்? எங்கிருந்து போகும்? இது 2டே 2 கேள்விதான். எங்க வந்து சேரும்? எங்கிருந்து போகும்? அப்ப வர்றதுக்கும், போறதுக்கும் ஒரு மையம் வேணுமா வேண்டாமா? வர்றதுக்கும் போறதுக்கும் அத ஏன் மையம்னு சொல்லுவானே? அப்புறம் அது நிலையம்னு ஏன் சொல்றீங்க? ஐயா அது கிழக்கே இருக்கலாம், மேற்கே இருக்கலாம், வடக்கே இருக்கலாம். அது எங்க வேணா இருக்கட்டுங்க ஐயா. எங்க வேணா இருக்கட்டும். அதனால தான் இடம்னு சொல்லாம இயக்கத்துக்குன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஓ! முதல்ல இயக்கத்துக்கு சொன்னது இடத்துக்கு சொன்னேன். இப்ப வருது சரி. இயக்கத்துக்கு சொல்றேன். ரைட். இயக்கத்துக்கு மையம். கரெக்ட். நீங்க ஆ அடிச்சுட்டீங்க. அப்ப சரிங்க. இடத்துக்கு மையம் கண்டுபிடிச்சோம். ம். இயக்கத்துக்கு மையம் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டு. சரிங்களா? அப்போ ரைட்டு. ஒரு உயிர் பொருள்ல என்ன நடக்குதோ, அந்த நடக்கறதுக்கு எல்லாமே இடமாகவும், இயக்கத்துக்கும் சேர்ந்த ஒரு மையம் இருக்குமா? இருக்காதா? அது என்னலாம் நடக்குதோ அது போய் சேரணும். இருங்க, இருங்க. என்ன வச்சிருக்குதோ அத வந்து எடுத்து குடுக்கணும். முதல்ல இருந்து சொல்லுங்க. ஒரு உயிர் பொருளுக்கு என்ன சொன்னீங்க? ஒரு செல். சரி, அதுக்கு இடத்துக்கு ஒரு மையம் வந்துருது. சரி. இயக்கத்துக்கு ஒரு மையம் வருதா இல்லையா? இயக்கத்துக்கும் வந்துருது. பஸ் ஸ்டாண்டு, ஆ பஸ் அ நிறுத்தம், ரத்த ஓட்டத்துக்கு அப்படின்னா அந்த உடம்புல என்ன நடக்குதோ அது எல்லாமே போய் சேரக்கூடிய இடம்னு ஒண்ணு இருக்கு. ரைட்டு. வாங்கி வைக்கக்கூடிய இடம்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா. அங்கிருந்து மறுபடியும் அதே மாரி செயல்படுத்துது. அப்ப வந்து போகக்கூடிய இடம் ஒண்ணு இருக்குன்னா, அதுதான் ம். மையம். சிவபிரகாசம் ஐயா. சரிங்களா? சிவப ஐயா சிவபிரகாசம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. எப்படி நெத்தி அடியா அடிச்சுட்டாரு பார்த்தீங்களா? அதுதாங்க குழந்தைங்களுக்கு பாடம் நடத்துற மாரி நடத்திட்டாருங்க. குரு சரி. குருன்னு பேரு கரெக்ட்டா வச்சிருக்காரு. வாழ் ஒரு இப்போ அ எல்லாரும் எந்திரிச்சு நின்னுக்குங்க. உங்க ஐயோ! கால் 2ம் கீழ இருக்கு. தரையில படிஞ்சிருக்கா? கரெக்ட்டு. ஆ ஆமாங்கய்யா. இருக்கா இல்லையா? இருக்குது. நின்னாச்சா? நின்னாச்சு. சரி. ஒரு கால தூக்குங்க மேல. ஒரு கால தூக்குறேன். ரைட்டு. சரி. இப்ப அந்த கால் மேல வந்துருச்சா? இப்ப அ மேல இருக்கக்கூடிய கால் மறுபடியும் எங்க போகும்? கீழ தான் கொண்டு போய் வைக்க ஆ முடியும். அதான். இதுதான் நான் சொல்றேன் நானு. நீங்க கால மடக்கி நீட்டுற மாரி. கால் மேல போகுது, கீழ வருது. கீழ இருக்குது, மேல வருது. கீழ பாதமா இருக்கிறதுக்கு பேரு கருமையம். மேல வரும்போது எண்ணம். எண்ணம் இதுக்கு மேல இருக்குது. இருங்க, கீழ இருங்க, போய் இருங்க. இருங்க, இருங்க. பதியும்போது அது மையம். இருங்க ஒரு நிமிஷம். கீழ இருப்பதற்கு பெயரு காலு நிக்குதுங்கிறீங்க. அங்க தான் போய் நிக்கும். எதுனாலும் அங்க தான் போய் சேரும். ஆமா. புறப்படுறதும், சேர்றதும் ரைட்டு. அந்த பேருந்து மையம்னு உதாரணம் காட்டிட்டீங்க. அது மாரி ஒரு இயக்கத்துக்கு மையம் அங்க ஒண்ணு இருக்குது. ரைட்டு மையம். அவ்வளதான். அதுதான் கருமையம். என்ன நடந்தாலும் சரி, அந்த ஆற்றல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இயக்கத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது காந்த இயக்கமா இருக்கலாம், மின்சார இயக்கமா இருக்கலாம், ரசாயன இயக்கமா இருக்கலாம், பருவுடலா இருக்கலாம், நுண்ணுடலா இருக்கலாம், காந்த உடலா இருக்கலாம். இது எல்லாம் எப்படி உங்க மேல போன கால் கீழ வந்து நிக்குதோ, கீழ பதியுது இல்லையா? அதுக்கு பேர் தான் பதிவு. சூப்பருங்க. எந்த புக்லயும் இந்த மாரி சப்ஜெக்ட்டே கிடையாது. எந்த புக்லயும் கிடையாது. இப்போ நீங்க நடக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், சரி. அந்த நடந்தது மண்ணுல பதிஞ்சிருக்குமா பதியாதா? தடம். பதிஞ்சிருக்கும். அதான் பதிவு. ஒரு பென்சில வைக்கிறீங்க. பேப்பர்ல எழுதுறீங்க. பென்சிலோட தடம் பேப்பர்ல இருக்கா இல்லையா? இருக்குது. அதான் பதிவு. ஒரு பேனா வச்சுட்டு நீங்க எழுதுறீங்க. பேனா எந்த பக்கமெல்லாம் போச்சு அப்படிங்கிறது அந்த பேப்பர்ல இருக்குதா இல்லையா? ஆமா. அதான் பதிவுங்கிறீங்களா? அப்ப அதுதான் வேற என்ன? பேனாவின் இயக்கம், பென்சிலின் இயக்கம் எப்படி பேப்பர்ல இருக்குதோ, பதிவா இருக்கோ, இம்ப்ரிண்டா இருக்கோ, அதே மாரி உடம்புல இருக்கிறது எல்லாமே
அந்த இடத்துல போய் சேருது பாருங்க. அப்படி போய் சேரக்கூடிய இடத்துக்கு பேரு கருமையம். சரிங்களா? சூப்பர் ஆன்சருங்கய்யா. இப்ப கீழே இருந்த காலை நீங்க மேல கொண்டு வரீங்க. கருமையத்துல இருந்து மேல வருது. மேல வரும்போது அது எண்ணமா மாறிடுது. மூளைக்கு வரும்போது. ம், ம். அங்க இல்லாத மேல வருமா? கண்டிப்பா கீழ இல்லாம மேல வராது. வராது. அப்ப என்ன போட்டமோ, எங்க போட்டமோ, எங்க வச்சமோ அங்கிருந்தா எடுக்க முடியும். சரிங்களா? கரெக்டான ஆன்சருங்க. நீங்க எங்க வச்சீங்களோ அங்கிருந்தா வச்ச பொருளை எடுக்க முடியும். அதே மாதிரிதான் எந்த ஃப்ரீக்வன்சியில நீங்க என்ன பண்ணீங்களோ அதெல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கும். அது மேல வரும்போது எண்ணமா வரும். இப்ப பதிவுகள்லாம் என்ன தெரிஞ்சு போச்சு, எப்படி எண்ணமா வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அப்படியே முன்கதை சுருக்கம். இருங்க மையத்துக்கு இருங்க 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 அதுக்குள்ளார ஓடக்கூடாது. ஐயா எனக்கு புரிய விட ஒரு 2 தடவை ரிவிஷன் அடிச்சாதான் மனசுல நல்லா இருங்க இருங்கய்யா. இப்ப நீங்க சொல்லுங்க. காலை மேல தூக்கிட்டீங்கல்ல, ஆமா. இந்த கால் ஒரு கால் வந்து கீழே இருக்கு, இன்னொரு சரி, கால் மேல வந்தது. கீழே சரி. இருக்கிறது பதிவுகள், மேல வந்தது எண்ணம். இப்போ நீங்க மேல தூக்குன காலை எங்க வைப்பீங்க? கீழ தான் வச்சாகணும். வேற வழி இல்ல. கீழே தான் வைக்கணும். முன்ன வைப்பீங்களா, பக்கத்துல வைப்பீங்களா, எந்த பக்கம் பார்த்து வைப்பீங்க? எந்த பக்கத்து வேணாலும் முன்னால தான் வச்சாகணும். விரல் முன்னால ஏன் இருக்கணும். நீங்க சைடுல வைக்க கூடாதா? அதான் வைக்கலாம். கால் எந்த போற பக்கம் வேணா வைக்கலாம் இல்லையா? எங்க வேணாலும் இதுதான் வந்த எண்ணம், கருமையத்திலிருந்து வந்த எண்ணம் எங்க வச்சா சரியா இருக்கும்னு பாக்குறதுக்கு பேர் எண்ணம் ஆராயுது. அது எப்படிங்க எண்ணம் மாறா இதெல்லாம் மாறும்? பின்ன எங்க வச்சா சரியா இருக்கும்னு பாக்குறீங்க தானே? கால் அடுத்த காலை நீங்க போயிட்டே இருக்கிறீங்க, தண்ணி இருக்கு, குழி இருக்கு, முள்ளு இருக்கு, எங்க வேணா காலை வச்சுட்டே போயிடுவீங்களா? எப்படிங்க? நான் இப்போ ஒரு பிஸ்கட் சாப்பிடணும்னு எண்ணம் வருது. இருங்க இருங்க அது நீங்க குறுக்கெல்லாம் பேசக்கூடாது. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. எங்க வேணா காலை வைப்பீங்களா, இல்ல இங்க வச்சா பரவாயில்லன்னு பார்த்து வைப்பீங்களா? முள்ளு இருந்துன்னா முள்ளு மேல வச்சா காலு சுடணும்னு நல்ல இடத்துல வச்சிருவேன். தண்ணி இருந்தா, சேறு இருந்தா, குழி இருந்தா, அங்கெல்லாம் வைக்க பள்ளம் மாட்டேன். இருந்தா, நீங்க அதெல்லாம் ஒரு வைக்க மலை உச்சியில நிக்கிறீங்க, இல்ல மாடி மேல நிக்கிறீங்க, முன்னாடி வைப்பீங்களா? வச்சா போயிட வேண்டியதுதான். அதுதான் சொல்றேன் நான். அப்போ தூக்குன காலை எங்க வைக்கணும்னு நம்ம யோசிச்சு செய்யறோம். அதே போல வந்த எண்ணத்தை எங்க வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு செய்யறோம் பாருங்க, அது பேர் தான் எண்ணம் ஆராய்தல். சரி சொல்லுங்க. மயக்கம் தான் வருது. சரிங்களா? இருங்க. தூக்குன காலை எங்க வைக்கணும்னு யோசனை பண்ணி வச்சா, எண்ணம் ஆராய்தல். கரெக்ட். கெட்ட எண்ணத்தை வந்து நம்ம எங்க தூக்கி போட்டுறணும். நல்ல எண்ணத்தை நல்ல இம்ப்ரிண்ட்ல போட்டு பதிவு பண்ணணும். அப்ப எண்ணம் ஆராய்தல எது நல்லதோ அது உள்ள அது கரெக்ட் வருதுங்க. விடுங்க இதை வச்சுட்டு நான் இன்னைக்கு 10 ஹெல்த் கேம்ப் கிளாஸ் எடுத்துறேன். சரிங்களாங்க ஐயா? சூப்பருங்க ஏன்ட்டா அப்புறம் சரிங்களான்னா நான் என்ன பண்றது? இல்ல அது நீங்க அக்செப்ட் பண்றீங்களாங்கிறதுனால சரியான்னு கேட்கறது, அவ்வளவுதான். எல்லாம் முழிச்சோமே, நானும் முழிச்சேன். எனக்கு புரிய வைங்கன்னு. இப்ப அப்படியே கொண்டாந்து நிறுத்திவிட்டு பாருங்க. விஞ்ஞானிகள் இனிமேல் கவலை இல்ல. டாக்டரா இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி, போட்டு இப்ப நொறுக்கு கருமையம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கருமையம் என்பது இடம், பொருள், நிகழ்ச்சி, 3 சேர்ந்ததுதான். அது ஏன் பொருள்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள போய் வச்சத ரசாயனமா மாத்திரும் அப்படியே. அதனாலதான் அது பொருள். அங்கிருந்து வித்து உற்பத்தி இதே மாதிரியே பண்ணுது, அதனால அது பேர் பொருள் இல்லையா? ஒரு செல்லுல இருந்து எத்தனை உயிரினத்தை வேணா எடுக்க முடியும் இல்லையா? ஆமா. அதுதான். இப்போ நீங்க 2 காலையும் கீழே வச்சிருக்கிறீங்க, அது கருமையம். நீங்க ஏதோ ஒரு இடத்துல இது போய் சேர்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடம், அந்த இடத்துக்கு நீங்க வந்து சேர்ந்தீங்க இல்லையா, நிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பேரு சஞ்சிதம். இருங்க புரியல. எப்படி? நீங்க ஒரு இடத்துல போய் நிக்கிறீங்க. நான் வீட்டுல இருந்துக்கிறேன், பக்கத்துல ஒரு கோயில் இருக்குது, போகணும்னு ஆசைப்படுறேன். இப்ப சொல்லுங்க. கோயிலுக்கு போயிட்டீங்க. சரி. போனதை மாத்த முடியுமா உங்களால? மாத்த முடியாது.
அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க இல்லையா? அது வரைக்கும் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துக்கு நீங்க வந்த வரைக்கும் அது பேர் சஞ்சிதம். வந்தது பேரு சஞ்சீதம்னு எப்படி? சஞ்சீதம்னா முன்னோர்கள் வைத்தது. முன்ன செஞ்சது. அவ்வளவுதாங்க. சிம்பிளா எடுத்துங்க. முன்ன செஞ்சது. முன்ன செஞ்சது. கரெக்ட். இப்ப கருமயத்துக்கு சொல்றேன் நான். ஒரு உதாரணத்துக்காக சொல்லிட்டு வரேன் நானு. கரெக்ட்டா. உதாரணமே இல்ல. அது உண்மைதான். இது இப்ப உதாரணம்னு இல்ல. நீங்க ஜப்பான்ல இருக்கிறீங்களா? இந்தியால இருக்கிறீங்களா? மலபாசஸ்ல இருக்கிறீங்களா? உன்னியூர்ல இருக்கிறீங்களா? நாமக்கல்ல இருக்கிறீங்களா? எந்த அப்பமா என்ன? இது எல்லாமே நீங்க முடிவு பண்ணல. அது கரெக்ட். தானா நடந்துருச்சு. அது நீங்க இருக்கக்கூடிய இடத்த நீங்க தேர்ந்தெடுக்கல. ம், ம். அங்க வந்துட்டீங்க நீங்க. கரெக்ட். இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பிராரப்தம். இதுக்கு மேல முத நீங்க யோசிக்கிறீங்க, முடிவு எடுக்கிறீங்க பாருங்க. அடுத்த இப்ப காலை எங்க வச்சு நான் எங்க போகணும்னு நீங்க தீர்மானம் பண்றீங்க பாருங்க. அது பேர் ஆகாமியம். என்னங்க குழப்பிவிட்டீங்க? ஆமாங்கய்யா. ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து நம்ம கோயிலுக்கு போறோம். இருங்க நான் கோயிலுக்கு போறேன். பக்கத்துல ஒரு 50 அடியில கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இருங்க ஐயா. ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். சரி, உங்களுக்கு மூடு மாறி போச்சு. வாழ்க வளமுடன். யாரு? கனகராஜ் என்ன? சரிங்க. பாருங்க. காலையில பேசுவோம். என்ன விஷயம்? சொல்லுங்க ஐயா. இப்ப நான் வீட்ல இருந்து பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறேன்னா, வீட்ல இருந்து கோயிலுக்கு போய் சேர்ந்தாச்சுன்னா, போன இடம் சஞ்சீதங்களா? நீங்க எந்த இடத்துல இப்ப இருக்கிறீங்களோ அது சஞ்சிதம். அவ்வளவுதான். போன பாதை முன்ன நடந்ததெல்லாம் சஞ்சிதம். வீட்ல இருந்து கோயிலுக்கு போன பாதை சஞ்சீதம். வந்த ரூட். இல்லைங்கய்யா. நீங்க எந்த இடத்துக்கு இப்ப அவங்கவங்க இருக்கக்கூடிய நிலை. சரி. அப்படி சொல்ல வரேன் நானு. நீங்க போன இடத்த மாத்த முடியுமா உங்களால? நீங்க தான் அங்கதான் வந்து போய் சேர்ந்துட்டீங்க இல்லையா? சரி. இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த இடத்துல இருந்து? அது பிராரப்தம். அது ஆகாமியம். அடுத்து இன்னும் என்ன பண்ண போறோம்னு யோசிச்சு நீங்க பண்ணீங்கன்னா அது பேர் வந்து ஆகாமியம். யோசிச்சு எப்படி போகணும்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறீங்க. பிராரப்தம்னா பிராரப்தம்னா கீழே இருந்தது மேல வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மறுபடியும் அந்தந்த இடத்துல வைக்கிறீங்கல்ல. ஆமா. அதெல்லாம் பிராரப்தமா ஆயிடுது. கீழே நீங்க எந்த இடத்துல இப்ப நீங்க கோயில்ல நிக்கிறீங்கன்னா அந்த கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டீங்கல்ல, அந்த இடம் வந்து அதாவது இதுக்கு முன்னாடி நடந்தது, பிறப்புக்கு முன்னாடி நடந்தது வந்து சஞ்சிதம். அந்த இடத்துல இருந்து நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அது பிராரப்தம். அடுத்து இப்போ நீங்க நினைக்கிறீங்க வீட்டுக்கு போலாமா, ஸ்கூலுக்கு போலாமா, யோகாவுக்கு போலாமா நினைச்சு ஸ்டெப் எடுத்து வச்சு அது ஆகாமியம். ஆகாமியம். அடுத்த ஸ்டெப்பை நீங்க எந்தெந்த பக்கம் வைக்கலான்னு ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு படியாக வாழ்க்கையில மாறிக்கிட்டே இருக்கும். சூப்பருங்க. நீங்க தான் சொல்லிக்குவீங்க அடியாள்னு. எங்க இருந்து பிடிச்சிங்க இதெல்லாம்? பக்கத்துல அதெல்லாம் லேப்டாப் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க. அதாவது ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டு இருக்கிறாரு என் பக்கத்துல உட்காந்துட்டு. இது என்னங்க உண்மையா பொய்யா? இல்ல நான் காண்பது கனவா அல்லது நினைவா? என்னவோ 23 பேரு சைலண்ட் வாய அடைச்சிட்டீங்க. வாழ்க வளமுடன் குரு ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நீங்க என்ன சொன்னீங்க? நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ, அதாவது உன்னியூரோ நாமக்கல்லோ அது தானா அமைஞ்சது அப்படிங்கிறீங்க. அது எப்படி ஐயா? இப்ப நம்ம ஒரு லொக்காலிட்டிக்கு வீடு வாங்கிட்டு இப்ப இந்த லொக்காலிட்டியில தான் வாங்கணும் அப்படின்ட்டு போறோம். அப்ப இல்லம்மா, நம்ம நான் அதை சொல்ல வரல. இதுக்கு முன்னாடி நடந்து முடிந்த விஷயங்கள். நீங்க இந்த பூமியில நீங்க பிறந்தீங்க, அதை நீங்க தீர்மானம் பண்ணல இல்லையா? அந்த உதாரணத்துக்கு சொல்ல வரேன் நான். ஓ சரி. ஓகே ஐயா. அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி ஐயா. அருமையா இருக்குதுவா. எந்த புக்லயும் இதை எடுக்க முடியாது, நோண்ட முடியாது. எறும்பு நடந்தாலும் தடம் இருக்கும், பூச்சி நடந்தாலும் தடம் இருக்கும். அந்த தடம் தான் தடயம். காலை தரையில படலினா ஏதாவது இருக்குமா? பறவைகளின் காலடி ஆகாயத்தில் காண முடியாது. ஐயா இது இருங்க ஒரு நிமிடம். இது அப்படியே இன்டர்நேஷனல் ஜேர்னலுக்கு அருமையா போடலாம். இப்ப நீங்க சொன்ன விளக்கத்தை
சூப்பரா இருக்குது. தியாகராஜையா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரா? ஐயா சொல்லுங்க ஐயா, வாழ்க வளமுடன். இப்ப கருமை இது சொன்னதா அப்படியே நம்ம தமிழ் எழுதணும்னா இன்டர்நேஷனல் ஜேர்னலுக்கு ஒரு தீசிஸ் ரெடி ஆயிருச்சு. ஆமாங்க ஐயா. எந்த புக்லயும் கிடையாதுங்கய்யா. இது எங்கேயாவது ஒரு ரெஃபரன்ஸ் எங்கேயாவது யாராவது எடுத்து கொடுங்க பார்க்கலாம். இன்டர்நேஷனல் ஜேர்னல் போட்டா கொடி பிடிச்சிட்டு நம்ம அறிவியல் அரங்க போயிடலாம். குரு ஐயா பை குருனே போட்டுடலாம். சூப்பரா அடிச்சு தட்டி எரிஞ்சிட்டார். இந்த பதிவு அப்படியே எனக்கு அமுச்சு விடுங்க தியாகராஜ் ஐயா. இன்னைக்கு பதிவு download பண்ணலாங்க. சூப்பரா நல்ல பரவாயில்ல. இதை நான் எழுதி கொடுத்து குரு ஐயா அவனுடைய விளக்கம் கருமையம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு உங்களுக்கு வேற வேலை இல்லைனாலும் உட்காந்து கேட்டீங்க, அதனால நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். வேற வேலை இருக்குதுல்ல. இது வரைக்கும் என்ன சொன்னீங்க அப்படிம்பீங்க. எனக்கு கரெக்டா நீங்க எப்ப வந்து நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு இங்க கரெக்டா நீங்க சரி ஐயா, இதை ஒட்டி ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க ஐயா, சொல்றேங்க ஐயா, தெரிஞ்சா சொல்றேங்க ஐயா. இல்ல இது வந்து இன்டர்நேஷனல் ஜேர்னலுக்கு நீங்க சொன்னது ஒரு 4-5 பக்கத்துக்கு தெளிவா எழுதி போட்டுடலாம். ரைட், விடுங்க, நாங்க வேற எழுதி யாராவது கேள்வி ஐயா, இருந்தா கேட்கலாம். ஐயா வாழ்க மேடம். நிஷ்காமியம் ஐயா, நிஷ்காமியங்கிறதுங்க நிஷ்காமிய கர்மம் அப்படின்னா செயல் செய்வோம், ஆனா அதுல பற்று வைக்க மாட்டோம். செயல்படாம இருப்பது நிஷ்காமியம் அல்ல. எல்லா செயலும் செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆனா அந்த செயல்ல பற்று வைக்காம இருக்கிறது தான் காமியம். அப்படின்னா இச்சை, ஆசை, பற்று. நிஷ்னா இல்லைன்னு அர்த்தம். பற்று வைக்காம எல்லா வேலையும் செய்யறது, அவ்வளவுதான். செயலுக்காக செய்யறது, விளைவுக்காக செய்யறது இல்ல. சரிங்க சரிங்க. கர்மயோகம் இல்லைங்க, செயலுக்காக செய்யறது, விளைவு மேல நமக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா விளைவை கணிச்சுதான் செயலை செய்யணும். பகவத்கீதையில ஏதோ ஒரு வார்த்தை வருது, ஆன்மாவே நீ பலனை எதிர்பார்க்காதே, விளைவுகளின் மீது பற்று வைத்து உன் செயலை. அதாவது இப்ப ஒரு லைட்டுன்னு இருந்தா எரியும், ஆமா, ஃபேன் இருந்தா சுத்தம், வெளிச்சம் வரும். ஒரே கரண்ட் தான், அது வேலையை செய்யுது, அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த உடல் என்ற கருவிக்குள்ளாக, உயிர் என்ற ஆற்றலுக்குள்ளாக இறை என்ற சக்தி இருந்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் இதெல்லாம் இயற்கையில எல்லாம் அதை வேலையை செய்தோ அதே மாதிரி என் உடம்புக்குள்ள வர எல்லாம் அது வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கு. ரத்தம், இதயத்திலிருந்து, ஒரு செல்லுல இருந்து, அணுல இருந்து எல்லாம் எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும்? கரெக்டா? கரெக்டா. தங்கத்தினால ஒரு நகையை உருவாக்கிட்டீங்கன்னா அந்த நகை தங்க நகை தானே? ஆமா. அப்ப உடம்புக்குள்ளார எல்லாம் கரெக்டா அது வேலையை செய்து நான் என்ன பண்ணணும்? என்னோட வேலையை சரியா செய்யணும், அவ்வளவுதான். அதை கெடுக்காம இருக்கணும் நம்ம. அதத்தான் சொல்றேன். அங்கதான் காமியம் வருது. கரெக்டுங்க, கரெக்ட். நீங்க ஒருத்தரோட நீங்க கம்பேர் பண்ணலீங்கன்னா உங்களுக்கு ஆசையோ ஏதோ வருமா? நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, வேற யாரும் இல்ல. உங்களுக்கு ஆசை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ யோசிச்சு பாருங்க. கம்பேரிசன்னாலதான் பெரியவங்க, சின்னவங்க, நல்லவங்க, கெட்டவங்க, வேணும் வேணாம் எல்லாமே வருது. யோசிச்சு பார்த்தோம்னா ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேரே பண்ணவே முடியாது. பண்ணக்கூடாது. இல்ல, முடியாது. இல்ல, இயற்கையில் அப்படி இல்லவே இல்லை. ஒரு அணு கூட இன்னொரு அணு கூட கம்பேரே பண்ண முடியாது, இயற்கையில் இல்ல. மனம் என்ன பண்ணுது? இச்சை வயப்பட்டு, ஆசை வயப்பட்டு, பற்று கொண்டு இவர் மாதிரி ஆகணும், அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு. ஆக்சுவலா அது என்னன்னா எதை தேடுது தெரியுமா? அது கிடைக்கிற வரைக்கும் ஆசையா இருக்கும், கிடைச்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, மட்டமா போயிடும். கிடைக்கிற வரைக்கும் அப்படியா உயர்வா பேசிக்கும், கிடைச்ச வரைக்கும் கிடைச்சதுக்கு அப்புறம் சரி இருக்கட்டும், இல்லைங்களா? கரெக்ட். அதுதான் காமியம். அப்ப நிஷ்காமியம்னா எனக்கு செயல் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு, விளைவுக்கு எனக்கு அதிகாரமே இல்லை. அதத்தான் கடமையை செய், பலனை எதிர்பாராதே.
அப்படிலாம் பலன் இல்லாம எல்லாம் நடக்காது. பலன் கிடைக்கும். பலன் மேல ஆசை வச்சு செய்யாதீங்க. செயலுக்காக செய்யுங்கங்கிறாரு. ஒரு மிஷின் என்ன பண்ணும்? என்ன ப்ராடக்ட் வருதுன்னு பாக்குமா? கரெக்ட். அதான் கேட்பாங்க ஒருத்தர். ஒரு ஞானி கேட்கிறாரு, எந்த மரமாவது மாம்பழத்தை தானே சாப்பிடணும்னு யோசிக்குமான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா. அது பூக்குது காய்க்குது அந்த மாதிரி. நீங்க பண்றதாங்க நிஷ்காமிய கர்மம். ஓடி ஓடி எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்க. இதுதான். கடைசியில எனக்காப்ப அடிச்சிட்டீங்க. ஆனா நல்ல தியரிங்கய்யா. சொன்னது சரியா இருக்கா? இல்ல யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாம் இதை ஒட்டி. வாழ்க வளமுடன் குரு ஐயா, ஜீனியஸ் ஐயா. பஞ்சாயத்து தலைவருக்கே பஞ்சாயத்து பண்ணிட்டீங்க. வாழ்க வளமுடன். இப்ப இவ்வளவு நேரம் அதாவது பஞ்சாயத்துனா வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. பஞ்சம் என்றால் 5 புலன்கள். ஆயுதம் அப்படின்னா அத ஆட்சி பண்றது. அதான் பஞ்சாயத்து. பஞ்சாயத்து தலைவர்னா துரியன் தான். துரியன் தான் பஞ்சாயத்து தலைவர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த பஞ்சாயத்து நல்லா இருக்குங்க. இந்த பஞ்சாயத்து கஷ்டம். அவர் பஞ்சாயத்துங்கிறது 5 தலைமுறையும் அவர் பஞ்சாயத்து தலைவர்மா. சரி, அது பஞ்சாயத்து எவ்வளவு விளக்கம் அது சூட்டப்ளா இருக்கு. இனிமேல் பஞ்சாயத்து தலைவர்னு சொன்னா நம்ம விளக்கம் கரெக்டா சொல்லலாம். பஞ்சாயத்துல என்னங்க? பஞ்சம்னா 5, ஆத்துனா ஆயுதம். ஆயம்னா தலைவர். தலைவர். ஆயம்னா தலைவருங்களா? ஆமா ஆமா. பஞ்சபூதங்களுக்கு சொல்றீங்க இல்லையா? தலைவருங்க. ஆயக்கட்டு சொல்றீங்கல்ல? ஆமா, ஆயக்கலைகள். இல்ல ஆயக்கட்டு. என்னோட ஆயக்கட்டு. ஆயக்கட்டு கரெக்ட். அதான் எனக்கு உரிமை, எனக்கு தலைமை, எனக்கு அடங்கிதான் இருக்கணும். ஐயா வாழ்க வளமுடன். குரு ஐயாவே ஒரு ஜேர்னல். அவரை நீங்க ஜேர்னல்ல அவரோட இதை கொடுக்கணுங்கிறீங்களே. ஜேர்னலுக்குள்ளேயே ஜேர்னல் எப்படியா? ஐயாவே ஜேர்னல் தான் இல்லைங்களா? ஏங்கம்மா ரொம்ப நாளா ஆச்சுன்னு நான் வந்திருக்கேன்னு என்ன எல்லாரும் போட்டு வாங்குறீங்களா? ஐயா நாங்க கருமையத்தை பத்தி விழிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு பிதுக்கிக்கிட்டு இருந்தேன். இன்னும் புக் எடுத்து படிக்கணும்னு நினைச்சேன். ஒரு தட்டு தட்டி நிறைய எறிஞ்சிட்டு போயிட்டீங்க பாருங்க. அதுக்குதான் அந்த அம்மா சொல்றாங்க. சொன்னதுல தப்பு இல்ல. அவங்களுக்கு 100 மார்க் பூமா அம்மாவுக்கு. வேற ஏதாவது கேள்வியில் இருந்தா கேளுங்க ஐயா. அதாங்க வேதார்த்தத்துல இன்னொன்னு சொல்றாங்கய்யா, மழை நீர் ஆறாக ஓடுகிறது, அதை தேக்கி வைக்கிற போது அந்த நீர்த்தேக்கத்தை அணைக்கட்டு என்று கூறுகிறோம். இது போன்று ஒரு உயிர் உடலில் உற்பத்தியாகிற ஜீவகாந்தம் தேக்கமுற்றுள்ள அணைக்கட்டு தான் கருமையம் அப்படின்னு கொடுத்திருக்காங்கய்யா. அது கரெக்ட் தான். நம்ம பேசுனது சரியா போச்சுங்களா? சரியாயிடுச்சுங்க. மகரிஷ் சொன்னதுதான் சொல்றேன், நானா சொல்லல. ஆமாங்க ஆமாங்க. மேட்டு நீர் பள்ளம் நோக்கி ஓடும். ஆமாங்க. எந்த செயலானாலும் இயக்கமானாலும் அது உடல் இயக்கமோ மன இயக்கமோ அது எல்லாம் கருமையை நோக்கித்தான் ஓடும். அணைக்கட்டுல தேங்கிய நீர்ல நம்ம ஆத்துக்கு திறந்து விடுறது போல அங்கிருந்து தான் மேல வரும். அதனாலதான் 2 கால் சொன்னேன் நானு. அடி எங்க போய் தேங்கும்? அடியில போய் தேங்கும். அடி என்பது என்ன? கீழே கருமையம். அது முடிவு கருமையம். கருமையம். அதுக்கு கீழே போக முடியாது. அதுக்கு கீழே போக முடியாது. கரெக்ட்டுங்க. அதனாலதான் அடியவர்கள்னு சொன்னாங்க. அதுதான் ஆழ்நிலையில இருக்குன்னா ஆழ்வார்கள்னு சொன்னாங்க. சரிங்க. அருமையான விளக்கங்க. சூப்பருங்க. வாழ்க வளமுடன். ஏன்னா அந்த இடத்துல எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? கருமையத்துல. யார் சொல்லுங்க? கருமையத்துல யாருங்க இருக்காங்க அடிப்படையா? எல்லாத்துக்கும் அடிப்படையா மூலம் யார் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம்? இறைவன். அவ்வளவுதான். அதத்தான் சொல்ல வரணும். அப்ப இறைவன் தான் எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறான். அவன் தான் கரெக்டா எடுத்து கொடுக்கறான்னு சொல்லுவார் மகரிஷி.
ம். அப்ப தங்கும் பொருள் எல்லாமே யாரு? இறைநிலை தானே. ஆமாங்க. ஒவ்வொரு உயிர் துளியின் மையத்திலையும், ஒவ்வொரு இறை துகளின் மையத்திலையும், ஒவ்வொரு செல்லின் மையத்திலையும் எங்க வந்து ஒரு எல்லைன்னு வந்ததோ அந்த எல்லைக்கு மத்தியில எல்லாம் இறைநிலை வந்து நிற்கும். இருக்குது. ம். அதுதான் அங்க அறிவாக இருந்து கொண்டு ஆற்றலை இயக்கிக் கொண்டே இருக்கிறது. அததான் ம். சொன்னாங்க எல்லாம் வல்ல தெய்வம் அது. ம். அப்ப நான் ஆன் பண்ணி விட்டுறேன். நீ மேலேயே எடுத்து சொருவி போடு. ஆஃப் பண்ணி போடு. கரெக்ட்டுங்க. வாழ்க வளமுடன். ஐயா ஒரு ஆமா. கவர்மெண்ட் ஆர்டர். நாளைக்கு 4:05க்கு கண்ணாடி பயிற்சி. என்னை 3:30 மணிக்கு யாராவது எழுப்பி விட்டுருங்க. நாளையிலிருந்து வாரம் 2 முறை கண்ணாடி பயிற்சி அவசியம் இனிமேல் செஞ்சாகணும். தியானம் கண்டிப்பா செஞ்சாகணும். ஏன்னா இந்த மாதிரி குரு ஐயா மாதிரி நாங்களும் கொஞ்சம் வளரணும். ஏன் வளரணும்னு சொல்றீங்களா? வளரணும். நாங்களும் கொஞ்சம் வளரணும். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஐயா முடிச்சுக்கலாங்களா? ரொம்ப டயர்டா இருக்குது. மணி 9ங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாய்ப்பு இல்லைங்கய்யா. வாழ்க வளமுடன். பஸ் ஸ்டாப் மறக்க முடியாதுங்கய்யா. வாழ்க வளமுடன். நல்லா உதாரணம் கொடுத்து தட்டி எரிஞ்சிட்டாருமா. இத ஒரு 10 தடவை கேட்டுட்டேன்னா இனிமேல் ஒரு 10 கிளாஸ் எடுத்து போடுவேன் நானு. ஆமா, பஸ் ஸ்டாப்ங்கிறது மனசுல வந்துட்டா கர்மயத்துக்கு நல்லா நம்ம எளிமையா சொல்லணும். நல்லா நன்றிங்க. வாழ்த்துக்கள். அவரை நன்றியுடன் பாராட்டுகிறோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாமே குருநாதருடையது. அவர் தான் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை எடுத்து தொகுத்து சொல்றேன். அவ்வளவுதான். வாழ்க வளம். வாழ்க வளமுடங்க. அருமை அருமை. நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. 3:30 மணிக்கு என்னை எழுப்பி விட்டுருங்க. 4 மணிக்கு கண்ணாடி பயிற்சி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.